வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். அம்பாசமுத்திரம் ASP பல்வீர் சிங் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? 4 வாரத்திற்குள் விளக்கமளிக்க கோரி DGPக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். கோவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கோவை சேலம் மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை. வேட்புமனுவில் பல்வேறு தகவல்களை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு. 30 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சேலம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் காலியாக உள்ள 50,000 காலி பணியிடங்களை நிரப்புவோம். தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி அறிவிப்பு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 80 மதக்கலவரங்கள் நடந்தன. தேர்தல் பரப்புரையில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பேச்சு. ஆருத்ரா ARD ஹிஜாவு நிறுவனம் செய்த நிதி மோசடிகள் தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல். பொருளாதார குற்றப்பிரிவு IG ஆசியம்மாள் பேட்டி. அதிமுக MP CV சண்முகமூர்த்திக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்த தமிழ்நாடு அரசின் உத்தரவு ரத்து. பாதுகாப்பு கோரிய மனுவை 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை பிடித்து வெளியே தள்ளிய திமுக கவுன்சிலர்கள். தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை விமர்சித்ததால் கோபம். உழவர் சந்தையில் கரும்பு டிராக்டர்களுக்கு தலா 1,500 ரூபாய் கட்டணம் விதிப்பதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. நோக்கத்தையே வீழ்த்திவிடும் என அதிருப்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருமாறு அழைப்பு. ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1இல் பள்ளிகள் திறப்பு. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பள்ளிக்கூடங்கள் இன்னையோடு நிறைவு அடைகின்றது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்கள் கூட இருக்கின்றோம். ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் +2 தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி தொடங்குகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விளக்கம். அதிமுகவினரை பாஜகவினர் விமர்சிப்பதை அண்ணாமலை தடுக்க வேண்டும். EPS அமித்ஷா சந்திப்பு குறித்து பாஜக நிர்வாகி SR சேகர் விமர்சித்திருந்த நிலையில் ஜெயக்குமார் பேட்டி. மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியானது பொன்னியின் செல்வன் 2வது பாகம். திரையரங்குகளுக்கு வந்த கார்த்தி, ஜெயம் ரவி உள்ளிட்டோருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்கள். பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அருகே பாஜக ஊராட்சி தலைவர் படுகொலை. எழும்பூர் நீதிமன்றத்தில் 9 பேர் சரண். முதுமலை முகாமில் வளர்ப்பு யானை தாக்கி பாகன் உயிரிழப்பு. குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என வனத்துறை அறிவிப்பு. மே 2ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஐபிஎல் தொடரில் இன்று பஞ்சாபை எதிர்கொள்கிறது லக்னோ. ஏற்கனவே அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பு. ஆருத்ரா ஹிஜாப் மோசடி வழக்குகளில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தெரிவித்துள்ளார். ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பணத்தை பெற்று சுமார் 2400 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கணக்குகளை முடக்கி இருப்பதாகவும் 4 கிலோ தங்க நகைகள், 6 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி ஆசியம்மாள், ஆருத்ரா, ஹிஜாப் உள்ளிட்ட வழக்கு விவகாரங்கள் அமலாக்கத்துறைக்கு தரப்பட்டுள்ளதாக கூறினார். ஆருத்ரா வழக்கில் கடந்த ஒரு மாதத்தில் மாலதி, மைக்கேல் ராஜ், ஹரிஷ், ராஜசெந்தாமரை, சந்திரகண்ணன் ஆகியோரை கைது செய்து இவங்களை சிறையில் அடைத்திருக்கிறோம். இதுல கூடிய விரைவில் ஆருத்ரா வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இதனிடையே ஆருத்ரா மோசடி வழக்கில் நடிகர் ஆர்.கே. சுரேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது என பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தெரிவித்துள்ளார். ஆர்.கே. சுரேஷோட அது அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அவர் துபாயில தானே போயிருக்காரு. எல்ஓசி இஷ்யூ பண்ணிருக்கோம். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே பொன்னியின் செல்வன் படத்தின் 2வது பாகம் வெளியாகியுள்ளது. கல்கி நாவலை அடிப்படையாக கொண்டு இயக்குநர் மணிரத்னம் பிரம்மாண்டமாக உருவாக்கிய படம் பொன்னியின் செல்வன். 2 பாகங்களாக வெளியிட திட்டமிட்டிருந்த பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகி உலகம் முழுவதும் வசூல் வேட்டையை நடத்தியது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் பொன்னியின் செல்வன் படத்தின் 2ஆம் பாகம் இன்று வெளியானது. தமிழ்நாட்டில் அதிகாலை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. இதையொட்டி திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தை கண்டுகளித்தனர். சென்னை காசி திரையரங்கில் நடிகர் கார்த்தி ரசிகர்களுடன் இணைந்து படம் பார்த்தார். முன்னதாக நடிகர் கார்த்தி குதிரை வீரர்கள் புடைசூழ திரையரங்கிற்கு வருகை தந்தார். அவருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை வடபழனியில் உள்ள பலாசோ திரையரங்கில் நடிகர்கள் விக்ரம், ஜெயராம், நடிகை த்ரிஷா ஆகியோர் படத்தை பார்த்தனர். இதேபோன்று குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு வந்த நடிகர் ஜெயம் ரவிக்கு ரசிகர்கள் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் ரசிகர் ஒருவர் ஆதித்த கரிகாலன் வேடம் அணிந்து வந்திருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. என் கெட்டப் பாத்தீங்கன்னா ஆதித்யன் கரிகாலன் போட்டிருக்கேன். பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு டைலாக் எல்லாம் அவளே மறக்கதான்னு சொல்றேன். அப்படியே நான் அவர் அதுலேருந்து தான் பிடிச்சது. ஸோ பாட்டுக்கு கெட்டப் போட்டு வரணும், இது பிளான் அப்படியே ஸோ போட்டு வந்துட்டேன். அவ்வளோ. சென்னை வடபழனியில் உள்ள பலாசோ ஐமேக்ஸ் திரையரங்கில் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் திரையிடுவதில் தாமதம் ஏற்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். அதைத் தொடர்ந்து சாதாரண திரையரங்கில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் திரையிடப்பட்டது. கோவையில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திரையரங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த நடிகர் கார்த்தியின் கட்டவுட்டிற்கு ரசிகர் ஒருவர் பால் அபிஷேகம் செய்தார். க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பொன்னியின் செல்வன் 2ஆம் திரைப்படத்தை வெளியிடுவதை தடுக்க இணையதள சேவை நிறுவனங்களுக்கு உத்தரவிடக் கோரி லைகா தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். சவுந்தர் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்படம் பிரம்மாண்ட படைப்பாக அமைந்துள்ளதாக நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை காசி திரையரங்கில் திரைப்படம் பார்த்த பின்னர் நமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர், இது இந்தியா முழுமைக்குமான படமாக மாற வேண்டுமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆனா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு, மக்கள் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாத எதிர்பார்ப்பா இது காலங்காலம் பேசப்படுற விஷயம், படுற விஷயம். அந்த உணர்வு இன்னும் ஃப்ரீயா என்னால பேச முடியல. பெரிய பதிவு, மிகப்பெரிய பதிவு. அளவுக்கு இந்த படம் ரீச் ஆகும் நினைக்கிறீங்க? அது மக்கள் முடிவு பண்ற விஷயம், அது மக்கள் முடிவு பண்ற விஷயம். நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பதிவு, மிகப்பெரிய படைப்பு. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் சிறப்பாகவிருப்பதாகவும் பாகுபலி படத்துடன் இந்த படத்தை ஒப்பிடாமல் பார்க்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ரொம்ப பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. சீன்ஸ் வந்து ஃபேர்லி என்கேஜிங்காகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பாகுபலியோட கம்பேர் பண்ணாமல் இதோட யூனிக்னஸ் அப்ரிஷியேட் பண்ணி பார்த்தா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் நான். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போய் எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்ல படம், நல்லா இருக்கு, நல்லா எடுத்து போயிருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க கதை. இல்லை செகண்ட் அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரி ஃபைனல் கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து நிறைய மிஸ் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி புக் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோ நல்லா இருந்தது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தவங்க தானே இதுலேயும், அதனால பார்த்ததுனால அவங்கள நடிப்பெல்லாம் செமையாக தான் இருந்தது. கார்த்திகாகட்டும் அவங்களதாகட்டும் எல்லாருமே செமையாக இருந்தது. கரும்பு கொண்டு வரும் டிராக்டர்களுக்கு 1500 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிப்பது உழவர் சந்தையின் நோக்கத்தையே சிதைத்துவிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சேலம் காரவள்ளி வாரச்சந்தையில் கால்நடைகளுக்கு 100 ரூபாயும், காய்கறிகளுக்கு 50 ரூபாயும், கரும்பு டிராக்டர்களுக்கு தலா 1500 ரூபாயும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி ஸ்ரீனிவாசன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதிக நுழைவு கட்டணம் வசூலிப்பது குறித்து அரசு அதிகாரிகளிடம் அளித்த புகார் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். மேலும் நியாயமான கட்டணத்தை வசூலிப்பதையும் ரசீது வழங்குவதையும் உறுதி செய்யவும் உத்தரவிட்டனர். கர்நாடகாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். ஷர்வக்ன நகர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் நந்தா நடத்தியுள்ள கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? போற இடத்துல எல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கா? இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? சர்வகன நகர் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக காங்கிரசினுடைய பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு தொகுதி. KJ ஜார்ஜ் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. எந்த விதமான டெவலப்மெண்ட்டையும் பார்க்காத ஒரு தொகுதி சர்வகன நகர். ஆனா இந்த முறை நம்முடைய வேட்பாளர் 4 முறை கார்பரேட்டராக இருந்த அண்ணன் பத்மநாப ரெட்டி அவர்கள் இந்த முறை பிஜேபியினுடைய வெற்றி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெரிய ஆதரவு அவர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அனைத்து பகுதியிலும் கூட. நேற்று நடந்த விஷயம் பெரும் சர்ச்சையா தமிழகத்தில் பேசப்படுது. என்ன நடந்தது? சர்ச்சையெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் ஷிமோகால ஈஸ்வரப்பா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடகீத், அதாவது கர்நாடகாவினுடைய மாநில பாடலை பாட வைக்க வேண்டும் என்று ஈஸ்வரப்பா விரும்புறாங்க. அது அவங்களுடைய கூட்டம், கர்நாடகாவில் நடக்கிற கூட்டம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம். அப்ப அங்கிருந்த டேப் ஆபரேட்டர் அவர் தமிழ்தாய் வாழ்த்து போடுறாரு. போடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து சரியா இல்ல, அதுவும் டேப்ல அறகுறையாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அங்க போடப்பட்டது. ஆனாலும் நான் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை தெரிவித்து நின்று கொண்டிருந்தேன்.
அதை ஈஸ்வரப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று, தமிழ்தாய் வாழ்த்தும் சரியாக போடப்படவில்லை. இரண்டாவது, தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்பாக கர்நாடகாவினுடைய மாநில பாடலை போட வேண்டும். அதுதான் நியதி. காரணம், தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து போட்டு மற்ற பாடலை போடலாம். கர்நாடகா வரும் பொழுது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்த்து பாடலை போட்டு மற்ற பாடலை போடலாம். அதுதான் ஈஸ்வரப்பா பண்ணாங்க. ஈஸ்வரப்பா அவர்கள் செய்தது எந்த தவறும் கிடையாது. அதாவது டிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களுடைய மொத்த டிஎம்கேவுக்கு ஒரே எதிரி யாருன்னா அண்ணாமலை. டிஎம்கேவனுடைய தொண்டனிலிருந்து முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை தினமும் அண்ணாமலை புராணம் பாடாம அவங்க தூங்க போக முடியாது. அதைத்தான் இன்னைக்கு டிஎம்கே செய்யறாங்க. அந்த புராணத்துல புதுசா கனிமொழி அவர்களும் சேர்ந்திருக்காங்க. நான் மறுபடியும் டிஎம்கேக்கு சொல்றது, நீங்க உள்ள வந்து கர்நாடகாக்குள்ள தமிழ்தாய் வாழ்த்து ஒரு வரி உங்களால பாட காட்ட முடியுமான்னு பாருங்க. ஆனா எங்களால் பாட காட்டி முடியும். பாஜக நிர்வாகிகள் அதிமுக குறித்து விமர்சிப்பதை பாஜக மாநில தலைவர் தடுத்து நிறுத்தாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினர். அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உடனிருந்தார். இந்நிலையில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பான புகைப்படத்தை பகிர்ந்து தமிழ்நாட்டில் எந்த முடிவையும் அண்ணாமலையே எடுப்பார் என்றும் அவர் இல்லாமல் டெல்லி தனியாக முடிவெடுக்காது என்பதை ஆறாக உடைந்து போன அதிமுகவிற்கு அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டா ஆகியோர் உணர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இது அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக நிர்வாகிகள் அதிமுக குறித்து விமர்சிப்பதற்கு அண்ணாமலை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவங்க ஒரு வினையாற்றுனா எதிர்வினையாற்றுவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இது அண்ணாமலை இதை கண்டிக்கணும். அவரை கண்டிக்கலன்னா கண்டிப்பா அது குறித்த அடுத்த நடவடிக்கை நாங்க மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஒரு தோழமை, ஒரு கூட்டணியின் அடிப்படையில நாங்க போய் பார்த்தாச்சு இல்லையா. பார்த்த பிறகு அதன் பிறகு இந்த விமர்சனங்கள் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? ஆனா இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அண்ணாமலை. மாம்பழங்களை வாங்கும்போது அவை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா என்பதை எப்படி கண்டறிவது? அத்தகைய மாம்பழங்களை உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். முக்கணிகளின் முதன்மையான மாம்பழத்தில் நூற்றுக்கணக்கான வகைகள் உள்ளன. சிறுவர்கள் முதல் முதியோர் வரை விரும்பி உண்ணக்கூடிய மாம்பழத்தில் வைட்டமின் ஏ, சி உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கும் பஞ்சமே இல்லை. தற்பொழுது மாம்பழ சீசனை ஒட்டி சேலம், தர்மபுரி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாம்பழங்கள் விற்பனைக்கு வருகின்றன. சிறியவர் முதல் முதியோர் வரை விரும்பி உண்ணும் மாம்பழங்களை சீசனை பயன்படுத்தி கொள்ளை லாபம் சம்பாதிக்க நினைப்போர் அதை கிட்டத்தட்ட நஞ்சை போலவே மாற்றிவிடுகின்றனர். பொதுவாக மாம்பழங்கள் பழுக்க 5 முதல் 10 நாட்கள் வரை ஆகும் என்பதால் சில வியாபாரிகள் லாப நோக்கம் கருதி ரசாயன முறையில் பழங்களை வேகமாக பழுக்க வைப்பது வாடிக்கையாகி வருகிறது. இதற்காக பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைடு கற்கள், சிலிக்கான் உள்ளிட்ட ரசாயனங்கள் வயிற்றுப்போக்கு, வாந்தி, ஒவ்வாமை என்பன உள்ளிட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்துகின்றன. தொடர்ந்து ஒருவர் இவ்வகை மாம்பழங்களை உட்கொண்டால் புற்றுநோயில் கொண்டு போய் தள்ளும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கண்டினியூஸாக அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. அந்த கெமிக்கல் உடலுக்குள்ளே போயிட்டே இருக்குன்னா அது வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணும்னா அல்சர் உண்டு பண்ணும். அல்சர் உண்டு பண்ணி பயங்கர பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த திரும்ப திரும்ப அதுக்கு மேற்கொண்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா அந்த அல்சர் ஹீல் ஆகாது. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எத்திஃபான்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு எமர்ஜென்சியாக மூச்சு திணறல் வர ஆரம்பிக்கும். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டுள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனங்களை கொண்டு பழுக்க வைக்கப்படும் பழங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். வியாபாரிகள் தவறு செய்வது தெரிய வந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு குற்றவியல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் மாம்பழங்களை கவனமாக கண்டறிந்து வாங்குவது அவசியம் என அறிவுறுத்தும் அதிகாரிகள்
அதற்கான வழிமுறைகளையும் விளக்குகின்றனர். இயற்கை வந்து பார்த்தோம்னா ஸ்லோவாக தான் கொடுக்கும். இவங்க பண்ணுறது பார்த்தோம்னா எல்லா மாம்பழமும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே எல்லோயிஷாக இருக்கும். அந்த எல்லோ மாதிரி இருக்கிறது மாதிரி இருந்ததுனாவே நம்ம சந்தேகப்படணும், இது என்ன இப்படி பழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது, அந்த மாங்காவோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, மாங்காவோட காம்பை பார்க்கணும். அந்த காம்பை சுற்றி தான் வந்து பச்சையாக இருக்கணும். பழுத்து மேலே வந்தப்போ மஞ்சளாக இருந்தாலும் அது பச்சையாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இயற்கையாக பழுக்க வச்சதுன்னு வரலாம். மூணாவது ஸ்மெல், அழகான ஸ்மெல் வரும். அந்த மாம்பழத்தை குறிச்சான ஸ்மெல் வந்து பார்த்தோம்னா நல்லா வரும். இப்படி நம்ம செயற்கையாக நம்ம பழுக்க வச்ச விட்ட பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல்லு துளி கூட இருக்காது. பழங்களை தண்ணீரில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் மீண்டும் குழாய் நீரில் நன்றாக கழுவி உட்கொண்டால் இதனால் அந்த ரசாயனங்களின் வீரியம் குறையும். மருந்துகள் அதிகம் தோலில்தான் தங்கிவிடும் என்பதால் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது நல்லது. இன்னும் சிறந்த வழி என்னவென்றால் மாங்காய்களை வாங்கி வீட்டிலேயே பழுக்க வைத்து உண்ணலாம். பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இந்த அபாயத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசி. சூடானிலிருந்து மீட்கப்பட்ட மேலும் 8 தமிழர்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். சூடானில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை ஆபரேஷன் காவேரி திட்டத்தின் மூலம் மீட்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. அதன்படி சூடானில் இருந்து மீட்கப்பட்ட தமிழர்கள் 8 பேர் இன்று அதிகாலை மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் மிகவும் ஆபத்தான சூழலில் சூடானில் இருந்து வந்துள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ததாகவும் தெரிவித்தனர். முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவுகளை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவோம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க. சுசித்ரா, சொல்லுங்க, உச்சநீதிமன்றம் கூறியுள்ள அறிவுரைகள் என்ன? வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுசித்ரா? வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தாமாக முன்வந்து வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்போது உச்சநீதிமன்றமானது கூறியிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் தலைமையிலான அமர்வில் இந்த வெறுப்பு பேச்சு குறித்த அந்த மனுக்கள் என்பது விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விவகாரத்தில், அதாவது குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எந்த ஒரு வழக்குகளும் பதிவு செய்யப்படாமல், புகார் அளிக்கப்பட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது குறித்த ஒரு வழக்கு என்பது பதிவாகியது. அதே சமயத்தில் மற்ற மாநிலங்கள், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர் சார்பாகவும் இந்த ஒரு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டன. இந்த விவகாரத்தை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி KM ஜோசப் அமர்வு என்பது தற்பொழுது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசாங்கங்களும் வெறுப்பு பேச்சு என்று ஒன்று நடைபெறும் பட்சத்தில் நிச்சயமாக தாங்களாக முன்வந்து அவர்கள் சுமோட்டோ பதிவு செய்து அந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு 2022 அக்டோபர் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்கள் நடைபெற்ற சம்பவங்களையும் அதன் மீது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை மேற்கோள் காட்டி பேசியுள்ள நீதிபதிகள் இந்த ஒரு உத்தரவை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான தகவல்களுக்கு. இத்துடன் 4 மணி செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. இணைந்தீர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.